உண்மையிலேயே நம்ம மல்லிகை இவ்ளோ பெரிய கோவம் எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல. அதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து இப்பன்னா, நம்ம மல்லிக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணப்பட்டது மாரி வந்து இப்பன்னா இருந்துட்டுருக்கும். அதாவது இவ்ளோ நாளா மல்லிக்கு வந்து இப்பன்னா எவ்வளவோ இடைஞ்சல்கள வந்து இப்பன்னா இவங்க குடுத்துருக்காங்க. ஆனா அது எல்லாத்துக்குமே நம்ம மல்லி வந்து இப்பன்னா இப்போ ரியாக்ட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்பன்னா நம்ம மல்லி இருந்துட்டு எல்லாத்தையுமே புரிஞ்சுகிட்டு தான் நடந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரஞ்சிதாவும், ராஜேஸ்வரியும் வந்துட்டு ரொம்பவும் எல்லைய மீறி அவங்க அண்ணன் குடுத்த ஒரு சீதனத்த வந்து இப்போ கிழிச்சு கடைசியில வந்து அத அந்த தண்ணீல வந்து போட்டு சிறப்பான சம்பவத்த செஞ்சதுனால தான் நம்ம மல்லியும் இப்போ பயங்கர கோவப்பட்டு சிறப்பான சம்பவத்த செய்றாங்க. அதாவது விஜய் இருந்துட்டு மல்லிக்கு இவ்ளோ பெரிய அநியாயம் நடந்துட்டு இருக்கு. அப்பல்லாம் வந்து மாஸ் என்ட்ரி குடுக்கல. அவங்க அக்காவுக்கு ஒரு சின்னதா ஒரு அ பிரச்சனை அப்டின்ன உடனே குடுகுடுன்னு ஓடி வந்து நம்ம விஜய் வந்து மாஸ் என்ட்ரி குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. என்னடா நடக்குது இங்க? தான் பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனைனா தான் ஓடி வந்து நிக்கணும். ஆனா அக்காவுக்கு பிரச்சனையே இல்ல. பண்றதே அவங்க தான் பிரச்சனை. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து இப்படி பண்றது உண்மையிலேயே சரியில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து நம்ம மல்லிய வந்து தடுக்குறாங்க. அதாவது இங்க என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரஞ்சிதா இருந்துட்டு சும்மா இல்லாம அந்த ஒரு வேஷ்டி வந்து குடுத்துருப்பாங்க இல்லையா? அதாவது ஏற்கனவே அவங்க அண்ணனும், அண்ணியும் வந்து இந்த மாரி தான் இத வந்து வச்சுக்கோமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீர் வந்து குடுத்துட்டு போயிருக்காங்க. அதுல வந்து இப்போ நம்ம விஜய்க்காக ஒரு வேஷ்டி ஒண்ணு இருக்கு. அத தான் வந்து 2ஆ கிழிச்சு, இப்போ அந்த வூடு கழுவுறதுக்காக வந்து அந்த இத வந்து வச்சிருப்பாங்க இல்லையா? தண்ணி பக்கெட்ல. அதுல போட்டு வந்து கிழிச்சு வந்து நனச்சு வச்சிருக்காங்க. அத பார்த்ததும் நம்ம மல்லிக்கு செம்ம டென்ஷன் ஆயிட்டு தான் அவங்க வந்து ஒரு ரகளையே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் வந்தவரு நம்ம மல்லிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாரு அப்படின்னு பார்த்தா, பேசக்கூட தேவையில்ல. இங்க என்ன நடந்துச்சு? ஏது நடந்துச்சு? எதுக்காக இந்த ஆர்கியூமென்ட்? எதுக்காக இந்த கையெல்லாம் வந்து புடிச்சுட்டு நின்னுட்டு இருக்கீங்க? அப்படின்ற மாரி கேட்டாலே பிரச்சனை இல்ல. ஆனா விஜய் அப்படி கேட்டாரா? அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. நம்ம மல்லி சொல்றத கொஞ்சம் கூட யோசிச்சு கூட அதாவது சொல்றத கேட்கணும்னு கூட வந்து அவரு நினைக்கல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.